கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். கதர்னே கடற்கரையிலே பேய் பிடித்த மனிதனை கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த மனிதன் ஆண்டவரோடு இருக்க விரும்பினான். ஆண்டவர் சொல்கிறார், உன் இனத்தாரிடத்திலே உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தி என்ன? டெலிவர்டு டு டெலிவர் அதர்ஸ். நம்மை விடுவித்ததை பிறரை விடுவிப்பதற்காகத்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஏன் விடுவித்தார்? நம்முடைய சொந்த நலத்துக்காகவா அல்லது நம்முடைய ஆறுதலுக்காகவா? அல்ல, மற்றவர்களை ஆண்டவர் அண்டையிலே கொண்டு வருவதற்காகவே நம்மை விடுவித்தார். நம்மை விடுவிப்பதில் மீட்டு கொள்வதிலே ஒரு தெய்வீக திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய அருமையான சாட்சி என்பது அது ஊழியத்திற்குரிய ஒரு அருமையான ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பகுதியை வைத்து ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். நம்மை ஆண்டவர் முதலாவது ரட்சித்ததற்கு, விடுவித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அருமையானுள்ளே, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சவுல் என்கிற மனிதனை ஆண்டவர் ரட்சித்தார். அவனை தன்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றினார். எதற்காக? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே 16லிருந்து 18 வரை வாசித்தால், அநேகருடைய கண்களை திறக்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண அவனை மீட்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அனுபவங்கள் எல்லாம் வீணான அனுபவங்கள் அல்ல. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதிலே நம்முடைய ஆறுதல் அநேகருக்கு ஆறுதலை உருவாக்குறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த விடுதலை அல்லது குணமாக்குதல் அல்லது மீட்பானது இன்னொரு மக்களுக்கு அல்லது மற்ற மக்களுக்கு நம்பிக்கையை தருகிறதா இருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 31லிருந்து 32 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் பேதுருடைய வீழ்ச்சியை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்த இரக்கமானது அது மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசலாக, வாய்க்காலாக மாறிவிடுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மோசேயை பாருங்கள், அவனுடைய தாயானவள் ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து அனுப்பிவிடுகிறாள். அந்த சமயத்திலே மரணத்திலிருந்து மோசேயை ஆண்டவர் காப்பாற்றினார். எதற்காக? பின்னாலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிற ஒரு தலைவனாய் மாறுவதற்காக. ஆகவே நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விடுதலையானது ஒரு தெய்வீக நோக்கத்தோடு அது இணைந்திருக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய சாட்சி அது விடுதலையின் ஆயுதமாகும். நாம் சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சியும் விடுதலையின் ஆயுதமாகும். உண்மையாகவே கதர்னே கடற்கரையிலே விடுவிக்கப்பட்டவனை பார்த்து ஆண்டவர், கர்த்தர் உனக்கு செய்தவற்றை உன் இனத்தாருக்கு, வீட்டாருக்கு அதை சொல்லு என்று அங்கே அனுப்பிவிடுகிறார். இந்த சமயத்திலே விடுவிக்கப்பட்டவன் ஆண்டவருக்காக ஒரு நற்செய்தியாளனாக, இவாஞ்சலிஸ்டாக மாறிவிடுகிறான். அருமையானவர்களே, நாம் சொல்லுகிற சாட்சிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, மற்றவருடைய விசுவாசத்தை அது கட்டுகிறதாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மாத்திரமா, நாம் பகிர்ந்து கொடுக்கிற சாட்சியானது அது பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டதை அநேகருக்கு ஞாபகப்படுத்தத்தக்கதாக அது மாறிவிடுகிறது. கொலோசியரின் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால், அநேகரை உருவாக்க, அநேகரை பலப்படுத்த அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். இந்த வசனமெல்லாம் இதை சொல்கிறது. சமாரிய பெண்ணை வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் தன்னுடைய சாட்சியை
அந்த ஊர் ஜனத்துக்கு சொன்ன பொழுது என்ன நடந்தது? அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். வேத வசனத்திலே யோவான் 4:28 அதிலிருந்து 30-39 வாசித்து பாருங்கள். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விடுதலையானது நம்மை சீடத்துவ நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவர் நம்மை விடுவித்ததோடு நிறுத்த விரும்பவில்லை. நம்ம சீடத்துவ நிலைக்கு அவர் நம்மை அழைத்து வருகிறார். உண்மையான சீடத்துவர்கள் அல்லது உண்மையான சீடர்கள் அவர்கள் இன்னொரு சீடர்களை உருவாக்குகிறார்கள். உண்மையான சீடர்கள் பல சீடர்களை ஆண்டவருக்காக எழுப்புகிறார்கள். மத்தேயு 28:19-20 வாக்கியங்களை வாசிக்கலாம். அதே சமயத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் விடுவித்தார் என்றால் மற்றவர்களுக்கு போதிப்பதற்காகவே விடுவிக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:2 வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவர் அவருக்குள்ளாக முதிர்ச்சியான அந்த விசுவாசிகள் அநேகரை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விடுவிக்கப்பட்டது சீடர்களாக மாறின நீங்கள் அநேகரை விடுதலைக்கு வழிநடத்துகிற மக்களாக தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9:17-22 வரை வாசித்தால் மனம் திரும்பின சவுல், அதாவது பவுல் என்பவர் உடனடியாக ஆண்டவர் தனக்கு கொடுத்த விடுதலையை அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, நம்மை ஆண்டவர் விடுவித்தார் உண்மை. ஆனால் சிலர் அந்த விடுவித்ததிலே நிலைத்திருக்கவில்லை, பின்வாங்கி போகிறார்கள். நெவர் கோ பேக் ஆஃப்டர் டெலிவரன்ஸ் என்று சொல்கிறேன். நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்றால், மீட்கப்பட்டீர்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் பின்வாங்கி போகாதிருங்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் நாயானது தான் வாந்தி பண்ணதை அதை சாப்பிடுவது போல பழைய பாவத்துக்கு சென்று விடுகிறார்கள். ஆகவே இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 2:20-22 வாக்கியங்களிலே இதை காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய விடுதலையை உண்மையான கட்டுப்பாடான டிசிப்ளின் வாழ்க்கை மூலமாக அதை நாம் பாதுகாக்க வேண்டும். இதை ஆண்டவருடைய வசனத்திலே கூட நான் வாசிக்க முடிகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 9:27 பவுல் இதை தெளிவாக எழுதுகிறார். நம்முடைய அருமையான சாட்சியை ஒருவேளை ஒரு சாதாரணமான டெம்பரவரி மகிழ்ச்சிக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த விடுதலையை நாம் கடைசி பரிந்தும் அதை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாக்கப்படுவோம். ஆகவே லோத்தினுடைய மனைவியை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே 19:26 தேவனாய கர்த்தர் அவளை விடுவிக்க விரும்பினார். ஆனால் இவளோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு நாம் விடுவிக்கப்பட்ட நாம் ஒருவேளை நம்பிக்கையின் சப்தமாக நாம் அநேகருக்கு காணப்பட வேண்டும். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையின் சத்தமாக மாறாமல் போய்விடுகிறார்கள். நம்முடைய ஜீவியத்திலே இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே மறுபடி நான் சொல்லுகிற ஒரு சத்தியமான வார்த்தை என்ன? என்னையும் உங்களை விடுவித்ததற்கு காரணம் என்ன? என்னையும் உங்களை மீட்டு கொண்டதற்கு காரணம் என்ன? என்னையும் உங்களை ரட்சித்ததற்கு காரணம் என்ன? என்னையும் உங்களை ஆசீர்வதித்த காரணம் என்ன? மற்றவர்களை விடுவிக்க, மற்றவர்களை வழிநடத்தவே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை மறுமதிப்பீடு செய்வோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை விடுவித்ததே மற்றவர்களை விடுவிப்பதற்காக என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டோம். இதை புரிந்து கொண்டு செயல்பட பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.